வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா ஹெல்த் அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, அது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு விதமான பலம், அந்த ஸ்ட்ரென்த்தை அத்திப்பழம் கொடுக்குது. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் சரி பண்ணிடும். பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நரம்புகளையும் பிரண்டை கீரை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 முறை பிரண்டை கீரை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கீரையை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகளுக்கு பிரண்டை கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் நம்முடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அப்போ இது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை மாதுளம் பழம் பலப்படுத்தும், நரம்புகளையும் மாதுளம் பழம் பலப்படுத்தும். ஸோ உடல் சூட்டினால நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நரம்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கு, உடலை குளிர்ச்சியாக எப்போதும் வைத்திருக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். மேலும் நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கும். ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும். வெற்றிலையே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையே மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாத்தையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்குது. கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு முருங்கைக்கீரை அழிச்சிரும். அதனால முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளும் பலம் பெறும். குறிப்பாக கண் நரம்புகளும் நமக்கு பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு பாலில் சேர்த்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும். ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், அதாவது நர்வ்ஸும் போன்ஸும் ரெண்டுமே பலம் பெறும். உடல் முழுவதுமாக உடல் பலமாக இருக்கும். இப்போ நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறவங்களாம் தன்னுடைய உடலை தேர்த்தி கொள்வதற்கும், சத்துக்களை பெறுவதற்கும், உடல் எடையை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், குறிப்பாக உடலை பலப்படுத்தி நரம்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அது நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழ வகையாக இருக்கலாம், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழ வகையாக இருக்கலாம். ஆனால் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்புகள் பலம் பெறும். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலனளிக்குது. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையில் சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவற்றையும் அதிகமாக கொண்டிருக்கிறதால தொடர்ந்து நம்ம விதைகள் மற்றும் நட்ஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக பிஸ்தாவை விதைகள் மற்றும் நட்ஸில் தினந்தோறும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பன்றி இறைச்சியை நம்ம நரம்பு
நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருக்குது. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் நிறைந்திருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்தும் நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளை பலப்படுத்தும். கடல் உணவுகளில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டோம் அப்படின்னா இது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு ஏற்படும் பொழுது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. ஆகவே அடிக்கடி மீன்களை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. இது நம்மளுடைய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். அதனால் வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்முடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலின் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். ஸோ அத்துடன் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது புற நரம்புகள் பார்த்தோம் அப்படின்னா வலுவு இழப்பது தடுக்கப்பட்டு நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அப்போ நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். எனவே இந்த உணவுகளை சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.